hours உள்ள exercise 1.2 அதில் third sum find the sum. அதில் second subdivision என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7/5 plus 5/7 7/5 plus 7/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன நம்பர்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்தா 5 டினாமினேட்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம டக்குன்னு சிம்பிளாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், மல்டிபிள்ஸாக இருந்தால் நம்ம ஒரு நம்பர் அந்த பிக்கர் நம்பர் அப்படியே வச்சுட்டு ஸ்மாலாக நம்பரை அப்படியே அதோட மல்டிபிள் பண்ணுறோம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம எல்சிஎம் எடுக்கலாம். இப்போது எல்சிஎம் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்னா எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 5 1s are 5, இந்த 7 அப்படியே இருக்கும். 7 1s are 7. இப்போ 5 7s are என்ன 35, 5 7s are 35. இப்படியும் போடலாம். இல்லை க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இப்போது 5 7 இருக்கும். இப்போ 5 7 எதில் சேமாக 5 7s are 35 வரும், 7 5s are 35. நீங்களாம் இப்படியும் நினச்சி போட்டுக்கலாம். இல்லை எனக்கு குழப்பமாக இருக்குது, கொலாப்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்சிஎம் வச்சு போட்டுக்கலாம். அதுவுமே ஈஸி தான். ஆனால் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியணும் அப்படின்னா இப்போ டக்குன்னு போடணும்னா 5 7 இருக்குது. 7 5s are என்ன வரும் 35 வரும். 5 7s are என்ன வரும் 35 வரும். ஸோ நம்ம எல்சிஎம் 35 எடுத்துக்கலாம். அப்படியும் போடலாம். இப்போ இதோட எல்சிஎம் நம்மளுக்கு என்ன வந்துருந்துச்சு 35. இப்போ 7/5க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கோம். 5 எதாவது மல்டிப்ளை பண்ணால் வரும், 7 மல்டிப்ளை பண்ணால் வருமா, 6 மல்டிப்ளை பண்ணால் வருமா, 7 மல்டிப்ளை பண்ணால் வரும். இப்போ 5 7s are 35, 7 7s are 49. அடுத்து 5/7 7 எதாவது பண்ணால் வரும், 7 5s are 35. ஸோ 7 5s are 35, 5 5s are என்ன 5 5s are 25. இப்போ மேலே 49/35, கீழே 25/35. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. என்ன ஸ்டெப், 49/35 இருக்குது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் 25/35 எழுதுகிறோம். இப்போ ரெண்டத்தையும் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ரெண்டத்தையும் ப்ளஸ் பண்ணணும். நான் என்ன சொன்னேன், ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதை போய் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ண முடிஞ்சால் அதை சிம்பிளஸ் ஃபார்மாக மாற்ற முடிஞ்சால் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் போதும், ஆட் பண்ணி ஆன்சரை மட்டும் எழுதுனா போதும். இப்போ 35 + 35 இருக்குது. 35 + 35 நம்ம வந்து ஆட் பண்ணி இப்போ 35 என்ன வருது 5 + 5 10. அப்போ 0 இங்கே 1, 3 3s are 3 6 வருது. அப்போ 17 நம்ம 17 போட்டு இங்கே ரெண்டுத்தை ஆட் பண்ணி போடணுன்னா அப்படி போட்டால் தப்பு. இப்போ என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 2 35 இருக்குது. இல்லை எனக்கு இது குழப்பது அப்படின்னா நீங்கள் இப்படி எழுதிக்கலாம் 49/25 ஏன்னா நம்ம டினாமினேட்டர் சேவ் பண்ணிட்டோம்னா ரெண்டுக்குமே ஒரே டினாமினேட்டர் தான் வரப்போகுது. ஸோ நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், இப்போ 49ம் 25ம் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 9 + 5 9க்கு அடுத்து 10. இப்போ 9 + 5 இருந்தால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் ஹையர் கிளாஸ் வந்துட்டோம். ஸோ டக்குன்னு நம்ம ஆட் பண்ணணும். இப்போ 9 + 5 இருக்குது. இப்போ இல்லை நம்ம ஒன்று ஆட் பண்ணிட்டோம்னா நான் 10 ரவுண்ட் ஆயிடும். ஸோ கீழே 4 ஆயிடும். இப்போ 14க்கு 4 இங்கே 1. இப்போ என்ன இருக்குது 5 இருந்துச்சு +2 7. இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 74. என்ன ஆயிடுச்சு 74/35. 35ன்றது 5 டேபிளில் வரும். ஆனால் 74 5 டேபிளில் வருமா, வராது. வேறு எந்த டேபிளையும் வருமா, வராது. ஸோ இப்போ நம்ம வந்து 3 டேபிள் பண்ணோம்னா 3 1s are 3 வரும், 3 2s are 6 தான் வரும். 2 1s are 2 பண்ணோம்னா ரிமைனிங் 1, 2 7s are 14 தான் வரும். ஸோ இதை வேறு எந்த டேபிளையும் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 74/35 முடிஞ்சிடலாம். அதே இது இங்கே 36 அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுமா, 36 இருந்தால் பண்ண முடியுங்கள. ஸோ 36 அது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் அதை என்ன பண்ணணும் சிம்பிளஸ் ஃபார்மாக மாற்றணும். இல்லாததுனால நம்ம மாற்ற தேவையில்லை. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.